ஹலோ மக்களே 120 எபிசோட் வரலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹிடன் ஷாட் காரணங்க மட்டும் லீஃப் வில்லேஜ் காரங்கள போட்டு தொழிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மினோட்டோ மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா நீ வண்டியா மினோட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க லீஃப் நிஞ்சா காரங்களாம். என்னாச்சுன்னு கேட்கான். நாங்க ஒரு 50 பேராச்சும் இருப்பாங்க, நாங்க வெறும் 4 பேர் தான் இருக்கோம், அவனு கூட எப்படி சண்டை போடணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா 50 ஹிடன் ஷாட் காரங்க ஒளிஞ்சுதான் நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. பேட்டிலே முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் பார்த்தாங்க அவங்க கதையை முடிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் மினோட்டோ அவன் இருக்க குணையை எப்படி அரிசியா அடுக்குதான், இந்த குணையை வந்து எதிரி பக்கத்துல வீசுங்க, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு சொல்றான் தலைவன். உடனே லீஃப் நிஞ்சா சொல்றான் அவனெல்லாம் எப்படி முடியும், ஏன் தேவையில்லாம சலமரான்னு சொல்றான். அவன் சொல்றத மட்டும் செய்யும் சொல்றான். அவன் யார் தெரியுமா, அவன் தாண்டா லீவ் வில்லேஜ்ல உள்ள எல்லோ ஃபிளஷ்னு சொல்றான். தலைவன் சோலவா நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க கக்காச்சியை கட்டுறாங்க. கக்காச்சி கை வலிக்கும் பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கான். ரின்னு வந்து அவ கையை வந்து சரி பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். நம்ம 2 பேருக்கு அடிபட்டா நம்மளை காப்பாத்துறதே வந்து ரின்னு தானடா, ஏன்டா தேவையில்லாம இப்படிலாம் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான் கக்காச்சி. உன்னை கக்காச்சி ஒருத்தராலும் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். எனக்கு மிஷனோட எனக்கு ரின் தாண்டா முக்கியம்னு சொல்லிட்டு காப்பாத்த போயிட்டான். அதுக்கப்புறம் நாமிகேசை சொன்னதையும் யோசிச்சு பார்க்கான். நம்மளுக்கு வந்து ரூல்ஸ் முக்கியம் தான், அதோட மிச்சம் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கான் அவன். அப்படியே அவங்க அப்பா இருந்த இடத்துல அப்படியே ஒபிட்டோ நினைச்சு பார்க்கான். அவன் வந்து ஒயிட் ஃபேங் தான் உண்மையிலே நல்லவர்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான் அவன். நீ சொன்ன ரூல்ஸை வந்து மதிக்கலனா அவன் வந்து குப்பைக்கு சமம், எவன் ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸை மதிக்கலனா அவன் குப்பைக்கு கீழன்னு சொல்றான் அவன். அதெல்லாம் அப்படி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் கக்காஷி. அதுக்கப்புறம் வந்து ஒபிட்டோ கட்டுறாங்க. ஒபிட்டோ வந்து எனிமியோட கோட்டை பக்கத்திலே வந்துட்டான். கண்டுபிடிச்சாச்சு நம்ம எப்படியாச்சும் ரின்னை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பார்த்தா வில்லனும் கண்டுபிடிச்சானுங்க. அவன் எதிரி வந்துட்டான். ஒருத்தன் சொல்றான் நான் பாத்துக்கிட்டேன், இவளை நீ கெஞ்சுட்ஸோ போட்டு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். திரும்பி மறைய ஜுட்ஸோ போட்டு அவங்கிறது போய்கிட்டே இருக்கான். சரி நம்ம ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு வேகமா போறான். எங்கடா போக போறோம்னு சொல்லிட்டு ஒபிட்டோவே வெட்டி வீச போறான். அதுக்குள்ள பார்த்தா தலைவன் கக்காஷி மாச வெட்டி வீசிட்டான். பார்த்தா அவன் மிஷனை நோக்கி போகல, ரின்னை காப்பாத்த இங்க வந்துட்டான். கக்காஷி என்னடா நீங்க வந்துட்டான்னு கேட்கான். உன்னை மாதிரி அலுவலி குழந்தையில என்னால விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்றான் அவன். உன்னை எதிரி பயப்படுதான். சில்வர் கலர் ஒயிட் ஹேர், அது மாதிரி ஒயிட் சக்கரா பிளேடு, இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அப்புறம் நீ ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃபான்னு கேட்கான் அவன். நான் வந்து ஒயிட் ஃபேங் ஆஃப் லீஃபோட பையன்டான்னு சொல்றான் அவன். அடே ஒயிட் ஃபேங்கோட பையனடா நீ, அப்புறம் உன்னை பத்திலாம் பயப்பட அவசியமே கிடையாது, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்றான் அவன். உன்னை கக்காஷி சொல்றான் எப்பவுமே காடோட இருடா, அவன் எப்பனாலும் அட்டாக் பண்ண வரான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். கேமோஃபிளக் ஜுட்ஸோ போட்டு அனல் வேகத்துல அடிக்க வரான். பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒபிட்டோ வெட்ட வந்துட்டான். ஒபிட்டோ காப்பாத்த கக்காச்சி உள்ள வந்துட்டான் பாரு. உடனே அவன் கண்ணை வெட்டி வீசிட்டான். ஒரு கண்ணே போயிருச்சு கக்காச்சிக்கு. இந்த டைம்ல தான் கக்காச்சிக்கு முதல்ல கண்ணு போயிருந்திருக்கு. உன்னை எதிரி பார்க்கான். அந்த பையன் வந்து ரொம்ப பார்த்தா இருக்கான், அதனால பார்த்தா நம்ம அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னை ஒபிட்டோ ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஷினோபி என்னைக்குமே அழக்கூடாதா, எமோஷன்லாம் கேரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உன்னை பார்த்துருன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உன்னை மினட்டா சொன்னதை யோசிச்சு பார்க்கான். எப்பவுமே வாய் மட்டும் பேசக்கூடாது, உன்னோட உண்மையான ஸ்ட்ரென்த்தையும் காட்டுன்னு சொன்னதை யோசிச்சு பார்க்கான் அவன். எப்பவுமே எல்லாரும் தான் என்னையே காப்பாத்திட்டு இருக்காங்க, ஒரு வாட்டி கூட நான் காப்பாத்தலன்னு சொல்லிட்டு பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கான். உன்னை கேமோஃபிளக் ஜுட்ஸோ போட்டு அனல் வேகத்துல சாவுன்னு சொல்லிட்டு வேகமா வாரான். பார்த்தா அதுக்குள்ள ஒபிட்டோ கத்தியில குத்தி தூக்கிட்டான். என்னன்னு பார்த்தா சரிங்கனா அவைக்கன் பண்ணிட்டான். டே உச்சியாவாடா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். என்னோட காமரேட ப்ரொடெக்ட் பண்ண நான் என்னன்னாலும் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் முதல்ல ஒபிட்டோ வந்து அவனோட ஷரிங்கனை அவைக்கன் பண்ணிருக்கான். ஒபிட்டோ சொல்றான் என்னோட ஷரிங்கன் வந்து அவைக்கன் ஆயிட்டு போலுக்கு, என்னோட சக்கராவில எனக்கு பார்க்க முடியுதுன்னு சொல்றான் அவன். கக்காஷி பாத்துடான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். என்னோட ஒண்ணு கண்ணு போயிருச்சு, இருந்தாலும் ரின்னு கொடுத்த மெடிக்கல் கிட் இருக்கு, அதை வச்சு எமர்ஜென்சியை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரின்னு கட்டுறாங்க. ரின்னு வந்து ஒரு மாதிரி செயலிழந்து போய் கிடக்கா. பார்த்தா எதிரி பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். உடனே வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒபிட்டோ வந்து ரின்னையே பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அவ சக்கரா மட்டும் அலையாடிக்கிட்டு இருக்கு. உடனே வந்து வில்ல சொல்றான் நீங்க இங்கேயே வந்துட்டீங்களான்னு கேட்கான் அவன். உடனே கக்காஷி சொல்றான் அவரோட சக்கரா வந்து லெவலா இல்லைன்னா அப்போ அவன் கெஞ்சுட்ஸு போட்டுக்கான அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணதான் பார்த்துருப்பானுங்க, அதனால பார்த்துருப்போம்னு சொல்லிட்டு உடனே கக்காஷி சொல்றான் அவன் ஃபாஸ்டா இருப்பான், அதனால நம்மளும் ஃபாஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் அட்டாக் அனல் வேகத்துல வரான். 2 ஈக்குவலா அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க எதிரியை. இப்ப இவனுக்கு வர ஷரிங்கன் அவைக்கன் ஆயிட்டா ஒபிட்ட கூட கொஞ்சம் மாசா சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். கக்காச்சி போட்டு தரலான்னு வரான். அதுக்குள்ள ஒபிட்ட காலால பிளாக் பண்ணிட்டு தூக்கி அடிக்கான். கக்காச்சி 2 வெட்டி வீசிட்டான் எதிரியவே. ஒரு வழியா அடிச்சு முடிச்சுட்டு ரின்னோட கெஞ்சுட்ஸை ரிலீஸ் பண்ணி விட்டுறானுங்க. உங்களை காப்பாத்த நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு ரின்னை காப்பாத்திட்டு வெளியே போலான்னு பாக்கானுங்க. ஒன்னு எதிரி எஞ்சிட்டான், நீங்க எல்லாம் நல்ல டீம் தான், ஆனா நீங்க எங்களோட எனிமி, உங்களெல்லாம் போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு எரிச்சல் ராக் பிரேக்கர்னு போட்டு விடுதான். அந்த ஒரு குகை இருந்துச்சுல, அந்த குகையை உடச்சு விட்டான். வாங்கடா நம்ம வெளியே தப்பிச்சு போகும்னு சொல்லிட்டு 3 வாரம் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கக்காச்சி தலையில ஒரு கல்லு விழுந்துருச்சு. பார்த்தா கக்காச்சியை காப்பாத்தி ஒபிட்டோ தூக்கி வெளியே தூக்கி வீசுறான். பார்த்தா அந்த கல்லு ஒபிட்டோ மேல வந்து விழுந்துருச்சு. உன்னை எதிரி நினைக்கான் நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து நான் தொலைச்சிட்டேன், ஆனா இருந்தாலும் 3 பேர் செத்தாங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கான் அவன். பார்த்தா கக்காச்சியும் ரின்னும் தப்பிச்சிட்டாங்க. ஒபிட்டோ மேல ஒரு பகுதியே கல்லு விழுந்து போய் செதஞ்சு போய் ஆயிட்டான் அவன். கக்காச்சி அந்த கல்லை தள்ள பார்க்க, ஆனா அவனால ஒண்ணுமே செய்ய முடிய மாட்டேங்குது. விடு கக்காச்சி, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றான் ஒபிட்டோ. என்னோட ரைட் சைடே வந்து ஒரு மாதிரி செதஞ்சு போயிட்டு இனிமேல் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்றான் அவன். ரின்னு அதை பார்த்துட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான். என்னடா இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ரத்தம் கக்க ஆரம்பிச்சிட்டான் அவன். கக்காச்சி அவனோட எமோஷனை வந்து தூக்கிட்டு வரக்கூடாது சொல்றான். அதுக்கப்புறம் அவனும் அழ ஆரம்பிச்சிட்டான். தேவையில்லாம ரின்னை காப்பாத்த வந்துட்டோமோ, நான் தான் முதலே சொன்னோம்ல அவளை அப்புறம் காப்பாத்திக்கலான்ட்டு அழுதான் அவன். நான் என்ன மாதிரி கேப்டன், நான் என்ன மாதிரி ஜொன்னின்னு, என்னோட காமரேட கூட காப்பாத்த தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதெல்லாம் விடுன்னு சொல்றான் அவன். நீ ஜொன்னி நடந்ததுக்கு என் ஒருத்தனால மட்டும் தான் கிஃப்ட் தர முடியல, நானும் உனக்கு கிஃப்ட் தரேன்னு சொல்றான் அவன். இந்த நேரத்துல என்னால வேற எதுவும் தர முடியாது, ஆனா என்னால ஒன்னே ஒண்ணு தர முடியும்னு சொல்றான் அவன். உடனே அவன் சொல்றான் ரின் என்னோட லெஃப்ட் கண் எடுத்து
கக்காஷிக்கு வச்சு விடு, இதான் என்னோட ஷரிங்கன் உனக்கு கிஃப்டா தாரேன்னு சொல்றான் அவன். இந்த வில்லேஜ்ல நீ ஒரு அழகான ஜொன்னின், நீ தான் ஒரு கிரேட்னு சொல்றான் அவன். என்னோட கிஃப்ட்டை நீ அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்றான் அவன். ரின் சீக்கிரம் உன்னோட மெடிக்கல் இன்ஜூட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஷரிங்கனத்தை வச்சு விடுன்னு சொல்றான் அவன். ரின்னும் சரின்னு சொல்றா அவ. கக்காஷி சீக்கிரமா டைம் போய்கிட்டே இருக்குன்னு சொல்றா ரின்னு. நான் சீக்கிரம் சாக போறோம்லன்னு சொல்றான் அவன். ஆனா உன்னோட கண்ணா நான் எப்பவும் இருப்பேன், நீ பாக்குறத நானும் பாப்பேன்னு சொல்றான் ஒபிட்டோ. ஆனா கக்காஷி டென்ஷன் ஆயிட்டான். என் ஃப்ரெண்டையடா கொல்ல போயின்னு சொல்லிட்டு தலைமை ஒட்டச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டான். நீ இன்னும் உயிரோட தான்டா இருக்கியா, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சடனா கக்காஷி ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கான். நீ இருக்க அந்த இன்னொருத்தன் எங்க அலுவலி குழந்தைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா கக்காஷி ஒரு கண்ணில் மட்டும் கண்ணீர் வருது. என்னடா அழுதுகிட்டு இருக்க, நீலாம் என்னடா நிஞ்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். கண்ணை திறக்கான், பார்த்தா அதுல ஷரிங்கனத்துக்கு வச்சு விட்டானுங்க அவனுங்க. தலைவன் ஷரிங்கன் கக்காஷியா மாறிட்டான். அந்த டைம்ல இருந்து சும்மாவே கொள்ளுன்னு கொல்லுவான். இதுல கக்காஷி கண்ணில் ஷரிங்கன் வர வந்துட்டு ஒன்னு எரிய போறான். கக்காஷி நீ வந்து ரின்ன நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்றான் அவன். சரின்னு சொல்றான் அவன். பார்த்தா எதிரி அண்ணல் வேகத்திலே வெட்ட போறான். பார்த்தா எதிரி தொழிச்சு எரிதான். அதுக்குள்ள எதிரி இவனை போட்டு தொலை வாரான். தலைவன் சிடோரிய ரெடி பண்ணி ஒரு போடுதான் சிடோரி அப்படின்ட்டு எதிரியவே கொன்னு எரிஞ்சிட்டான் அவன். அதுக்கப்புறம் ரின்னு வந்து ஒபிட்ட கையே பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. கக்காஷி வருவானா வரமாட்டான்னு சொல்லிட்டு உன்னை ஒபிட்ட சொல்றான், கவலைப்படாத அங்க கக்காஷி தான் வாரான்னு சொல்லிட்டு. கக்காஷி ரின்னை கூட்டு போ, அவளை நல்லா பாத்துக்கோன்னு சொல்றான் அவன். எனிமியோட ஆளுங்க சீக்கிரம் வந்துருவானுங்க, அதனால நீங்க இருந்து போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சீக்கிரம் போங்க, இல்லைன்னா அவங்க வந்து உங்களையும் கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு ரின்னு அப்படி நின்று அழுதுகிட்டே இருக்கா. பார்த்தா எனிமியோட ஆளுகளும் வந்துட்டானுங்க. அங்கேயே சடனா எர்த்து ஸ்லாம போட்டு விட்டானுங்க. அந்த இடமே இடிஞ்சு உள்ள போது. சீக்கிரம் ரின் நம்ம போன்னு கக்காச்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். போன்னு சொல்றான் ஒபிட்டோ. அந்த குகையை அப்படி இடிஞ்சு தும்பா ஆயிருச்சு. அப்படியே சாயுது. ஒன்னு ஒபிட்டோ அப்படி வருத்தப்படுதான், என்னாலையும் கக்காச்சியால ரொம்ப தூரம் பயணிக்க முடியல, அது மாதிரி என்னோட லவ்வர் ரின்ட்ட சொல்லவே முடியலன்னு சொல்லிட்டு அப்படி வருத்தப்படுறான் அவன். யார்கிட்டும் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன். அப்படியே கக்காச்சி ஒபிட்டோவையும் காப்பாத்த பார்க்கான். ஆனா காப்பாத்த முடியல, எதிரியெல்லாம் சுத்தி வளைச்சிட்டானுங்க. பார்த்தா சுத்து போட்டோன்னு என்னடா செய்யணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே கக்காச்சி சொல்றான், எவன் கதையை முடிக்க மாட்டேன் ஒபிட்டோ, நான் உனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். உடனே கக்காச்சி திரும்பி சிடோரி ரெடி பண்றான். இவனுங்களா நான் விட மாட்டேன் ஒபிட்டோ, உனக்கு தட தேங்க்ஸ் சொல்லணும். இந்த சிடோரியை வந்து நான் பெர்ஃபெக்டா கண்டுபிடிச்சதே ஒன்னாலதான். ஏன்னா அந்த ஷரிங்கனை வச்சுதான் பெர்ஃபெக்ட் ஆக்கியிருப்பான். எனிமி இடத்துக்குள்ளே வந்துட்டு உன்னோட திறமையை காட்டல நினைக்கடா. அப்படியா நீ வேற ஆளா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன். உடனே வந்து சொல்றான், ரின் இங்க இருந்து தப்பிச்சு போ, இவனோட நான் நிப்பாட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஒபிட்டோக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால நீ போ அப்படின்னு சொல்றான் அவன். என் வாழ்க்கையில இருந்தேச்சு உன்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு. கக்காச்சி நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றா அவ. ஒபிட்டோ வந்து உன்னை லவ் பண்ணான், அவன் எப்பவுமே உன்னை கேர் எடுத்துக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதனாலதான் அவன் வாழ்க்கையை இழந்தாச்சு, உன்னே காப்பாத்த நினைச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கக்காச்சி. ஆனா உனக்கு இன்னொன்னு தெரியும் கக்காச்சி, என்னோட ஃபீலிங்ஸ் வாமலே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றான் அவன். அது எனக்கு தெரியும், ஆனா நான் இன்னும் குப்பையா இருக்க விரும்பல, என்னோட காமரோட காப்பாத்த விரும்புன்னு சொல்றான் அவன். ரின் போன்னு சொல்றான். சடனா எல்லாரும் ஒரே நேரத்துல அட்டாக் பண்றானுங்க. அதுக்கப்புறம் கக்காச்சி முழிக்க நான் செத்துட்டானான்னு பார்க்கான். பார்த்தா வானமாலாம் தெரியுது அவனுக்கு. பார்த்தா மினோட்டோ பக்கத்துல தான் படுத்திருக்கான் அவன். ஒரு வழியா நீ முழிச்சிட்டியான்னு கேட்கான் அவன். சென்சே எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்கான் அவன். நான் தான் உன்ட்ட இந்த குணாயை கொடுத்தோம்ல, அது மூலியமா தான் வந்தேன்னு சொல்றான். பார்த்தா தலைவாங்க 50 பேரும் போட்டு பொலவலும் பொழந்துட்டு இங்கேயும் டைமிங்க்கு வந்திருக்கான். அதான் ஃபிளையிங் ரைஜிங் ஜுட்ஸுவை போட்டு மாசா வந்துட்டான் தலைவன். இதை வச்சு தான் டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்கை போட்டு வந்துட்டேன்னு சொல்றான் அவன். அப்புறம் எனிமில என்னங்கன்னு கேட்கான் அவன். எல்லாமே போட்டு புதைச்சிட்டு வந்துட்டேன்றான் அவன். அதுக்கப்புறம் ரின் எங்க போனான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ரின் அந்த தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா, நீ கவலைப்படாதன்னு சொல்றான். ரின் அப்படியே வானத்தையே பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த கனாபி பிரிட்ஜையும் உடச்சிட்டானுங்க, எனிமையால வர முடியல. அப்புறம் அந்த தேர்ட் கிரேட் நிஞ்சா ஒரு வழியா ஸ்டாப் ஆயிருச்சு. அப்ப தேர்ட் ஹோக்காகே தான் இருந்திருக்காரு. ஆனா நம்ம நிறைய மக்களை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தேர்ட் ஹோக்காகே. அந்த கனாபி பிரிட்ஜை அழிச்சதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல 2 ஹீரோ பிறந்தாங்க. ஒருத்தன் வந்து ஷரிங்கனை வச்சுட்டு உள்ள வந்தான், ஒருத்தன் ஷரிங்கனை இழந்துட்டு இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஒபிட்டோவையும் கக்காச்சியும் சொல்றாங்க. இனிமேல் அவன் சாதா கக்காச்சி இல்ல, கக்காச்சி த ஷரிங்கன்னு சொல்றான் அவன். அதனால ஒபிட்டோக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க அவங்க ஊர் முழுக்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோடு சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அவங்க மறந்துடாங்க. See you, bye.